நம்ம attitude, நம்ம இத பங்கு எடுக்கும் பொழுது நம்மளோட attitude எப்படி இருக்குது, நம்மள என்ன சிந்தையோட எடுக்கிறோம் ரொம்ப முக்கியம். இதுல ஒரு 8 சப் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, முதலாவது பாத்தீங்கன்னா ஆசையாய் இதுல பங்கு எடுக்கணும். நீங்க இதுல பங்கு எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கும், ரொம்ப வாஞ்சியோட போய் எடுப்பீங்க. பரிசுத்த திருவிருந்துல பங்கு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கணும், ஆசை இருக்கணும். ஏன் இருக்கணும் சொன்னா, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னா அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் அந்த ஆசையை. He will make you to desire. இதெல்லாம் வச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்குள்ள உண்மையாக பரிசுத்த ஆவி இருக்காரா இல்லையான்னு சொல்லி. If you have the Spirit of God, this will be a very special day for you. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா இயேசு இதுக்கு பங்கெடுக்கும் பொழுது வேண்டா விருப்புக்குன்னு எடுக்கல, ஆசையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அந்த ராத்திரி தான் பிடிக்க போறாங்க, அந்த ராத்திரி தான் பிடிக்க போகிறாங்க. ஆனா அந்த ராத்திரிக்கு முன்பாக உங்களோட சாப்பிட நான் ஆசையா இருந்தேன்றார். ஹல்லேலூயா. அப்ப அது எந்த அளவுக்கு விசேஷமானது, எந்த அளவுக்கு முக்கியமானது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி வரீங்க. See how many of you, some of you have skipped today. லைஃப்ல பார்த்துட்டு இருப்பீங்க, the first week சர்வீஸ் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு இயேசு ஆசையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாராம். அப்ப எப்பவுமே பங்கெடுக்கும் போது நம்ம அந்த ஆசையா தான் பங்கெடுக்கணும், விருப்பத்துல பங்கெடுக்கணும். இப்ப நம்ம வீட்டுல வந்து சில சாப்பாடு நம்ம பிடிக்கணும், ஐயோ இதை சாப்பிடணுமே, வேண்டாம் விருப்பு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஆசையா வாஞ்சியோடு தான் அதில் பங்கெடுக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த தன்மையை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசனால வராது எதுவுமே பாவம். அப்ப இத்தனை நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டு இருக்கீங்க, ஏதோ உங்க பாஸ்டர் சொன்னாருன்னு, இன்னைக்கு தான் உங்களுக்கு கதையே புரியுது இது ஏன் பங்கெடுக்கணும்ட்டு. அப்ப இத்தனை நாள் நீங்க பாவம் தான் பண்ணிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? Now you understand the purpose of Holy Communion. But all this while we're just doing the tradition. வெறும் ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு ரிச்சுவலா பண்ணிருக்கிறீங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது விசுவாசம் இல்லாமல் எதை செய்தாலும் அது பாவமா. Means you are condemning what you are eating. இது எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். சில பேர் பைபிள் அப்படி போட்டிருக்குது எல்லாம் சொல்றாங்க, நானும் நம்புறேன். அப்படி இல்லை, நீங்க மனதார நம்பணும். அதான் சிஸ்டம் இருக்குது. இயேசுவை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், உண்மையா ஏற்றுக்கொள்கிறோம், அப்பதான் பங்கு வரணுன்ற. ஹல்லேலூயா. Each and every time you are eating the bread, you are drinking the wine is about his body, his blood. அது அப்போ கைக்கு வரும் பொழுது, திராட்சரசம் கைக்கு வரும் பொழுது அவருடைய சரீரம், அவர் ரத்தம். இது ரெண்டும் உங்க மைண்ட்ல இருக்கணும். பிலீவ், இது அவரோட சரீரம், அவருடைய ரத்தம். நீங்க விசுவாசம் இல்லாமல் இதுல பங்கெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. It does not benefit in any way. நான் சொல்றேன், உண்மையா பரிசுத்த திருமணத்தை நீங்க அதை அறிந்து புரிந்து நீங்க விசுவாசம் பங்கெடுத்தீங்கன்னா அதுல வல்லமை இருக்குது. There are people who are healed as they partake in Holy Communion. There are people, நான் சாட்சிகளை வாசிக்கிறேன், பரிசுத்த திருவிருந்துல பங்கு எடுக்கும் பொழுதே சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஜெபிச்சு தண்ணியை கொடுக்குறோம், அது குடிச்சா அற்புதம் நடக்குது, எண்ணெயை கொடுக்குறோம் பூசினா அற்புதம் நடக்குதுன்னா, இது அவர் சரீரம்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம், ரத்தம் சொல்லி குடிக்கிறோம். நடக்குமா நடக்காதா? நடக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா இயேசுவோட பலிகளை நம்ம நினைவு கூற வேண்டும். Remember Jesus sacrifice. Okay, 1 கொரிந்தியர் 11:24-25 நம்ம சொன்னது போல, இனி நினைவு கூறும்படி இது செய்யுங்கள், இனி நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். என்ன அர்த்தம்னா, அவர் செய்த அந்த பலியை நம்ம நினைவு கூற வேண்டும். எனக்காகத்தானே பிக்கப்பட்டாரு, எனக்காகத்தானே பலி ஆனாரு அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூறணும். You must imagine the cross. You must imagine suffering at the cross. That should be the condition of your heart. அதுதான் உங்களுடைய இருதயம் அப்படிதாங்க இருக்க வேண்டும். நம்ம அதை எடுக்கும் பொழுது இது எப்ப முடியும், அடுத்தது என்ன அப்படின்னு இல்லாம அதை உண்மையாய் உணர்ந்து பங்கெடுக்கணும். ஹல்லேலூயா. நாலாவது பாத்தீங்கன்னா with thanksgiving, you must thank him for the body. எனக்காக தானே பிக்கப்பட்டுச்சு, அதுக்காக நன்றி. பாருங்க, இயேசு ஏன் நன்றி சொன்னார், போயிட்டு பிதாவாகிய தேவன் ஜனங்களுக்காக பலி ஆகிறதுக்கு ஒரு சரீரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் மலைக்கு போகும் பொழுது ஈசா கேட்கிறான், விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனா ஆடு எங்க? அது ஆபிரகாம் ஆண்டவரே கொடுப்பார் ஆட. அவன் தீர்க்க தரிசனமா இயேசுவை குறித்து பேசியிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதுக்காக நன்றி. அதான் நன்றி உள்ளத்தோட இதுல பங்கெடுக்கணும். அவர் மட்டும் மரிக்காவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது, நம்ம என்ன ஆயிருப்போம், எங்க போயிட்டு இருப்போம் நேரத்துக்கு. சோ நன்றி உள்ளத்தோட பங்கெடுக்கணும்.
5வது பார்த்தீங்கன்னா சரீரத்தை நம்ம பகுத்தறிய வேண்டும். டிசன் த பாடி. பங்கு எடுக்கிறதுக்கு முன்பாக நான் இந்த பங்கு எடுக்க தகுதி உள்ளவனா, நான் சரியா இருக்கிறேனா, இந்த ஆராதனைக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இந்த சர்வீஸ்க்கு அப்புறம், இந்த பரிசுத்த திருவிருந்துக்கு அப்புறம் ஓகே நான் என்ன பண்ண போறேன், சரியானதை செய்வேனா இல்லை மீண்டும் அதே பாவத்தை தொடர்வேனா? நீங்க உங்களுக்கு சோதித்து அறிந்து தான் பார்க்கணும். போது ஆராய்ந்து பார்க்கணும். வாட் இஸ் த கண்டெய்ன் ஆஃப் யுவர் ஹார்ட். கோபத்தோடையோ எரிச்சலோடையோ கசப்போடையோ நீங்க இப்ப பங்கு எடுக்க முடியாது. ஒருத்தர் கூட வருத்தத்தை வச்சு நீங்க பங்கு எடுக்க முடியாது. Anything that you do having grudges against someone will go in vain. ஏசுனவராரு பலிபீடத்துல தேவனுக்கு நீ காணிக்கை செலுத்த வரனா பொதுவா உன் சகோதரன் போயிட்டு சமாதானம் பண்ணிட்டு வா. சகோதரன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட மாத்திரம் கிடையாது, விசுவாசியா பேசிட்டு இருக்கிறார். நம்ம விசுவாசிகள் மத்தியில நம்மளுக்கு அந்த ஒன்னஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். சபை விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? ஒரு மனத்தின் ஆவியை நம்ம அது எப்படியுமே பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். கருத்து வேறுபாடு வச்சுக்கிட்டு நான் இந்த கட்சி நீங்க அந்த கட்சி அப்படின்னு இல்லாம எல்லாம் ஒரே சரீரம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், சாப்பிட போறோம், நம்மளுக்கு தெரியாத ஆளு கூட பங்கெடுக்க முடியாது. அங்க ஒரு ஃபெலோஷிப் இருக்குது, ஆமாமா இல்லையா? ஆனா ஒரு டேபிள் சுத்தி உட்காந்தமா எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்போம் பாருங்க. ஏன்னா அது ஃபெலோஷிப். How is it possible? ஒரே சபையில இருக்கும், ஆனா ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாம எப்படி இதுல பங்கு எடுக்க முடியும்? முடியாது. அப்ப இது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு மனமாய் எடுக்கணும். அதான் சரி நம்ம சொல்லல, நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவருக்காக உயிரை கொடுப்பேன்ட்டு. ஆனா பிறரை நேசிக்க முடியாம போச்சுன்னா நீங்க சொல்றது பொய். You say that you love God. ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பிறர் அப்படின்னு சொல்லும்போது சபை விசுவாசி, உங்க குடும்பத்தினர், உங்க நண்பர்கள், ஓகே உங்க எதிரிகள், இவங்களை நேசிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா நீங்க முதல் சொன்ன ஆண்டவர் அது பொய்யாயிரும். If you are having hatred towards someone and you want to partake, you better stop partaking. ஒரு மனமாய் நம்ம இதுல பங்கு எடுக்கணும். ஹல்லேலூயா. And அதே பாயிண்ட்ல, அதாவது 4வது பாயிண்ட்ல கடைசி சப் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரோட வருகையை எதிர்பார்க்கணும். அந்த வருகை வரல நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல பங்கு எடுக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா வருவாரு. ஏன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரோட பந்தியில பங்கு எடுக்கிறவனுக்கு ராஜ்யத்துல இடம் இல்லையா. அப்ப அவர் வருகை வரல நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்ப்புல பங்கு எடுக்கணும். ஹல்லேலூயா.